தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உசிலம்பட்டியில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். உசிலம்பட்டி அங்கு ஃபார்வர்ட் பிளாக் அல்லது அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி வெற்றி பெறும். இந்த சூழ்நிலையில் உசிலம்பட்டியில் போட்டியிட முடிவு செய்துள்ளார் ஒரு பிரபல தலைவர். அவர் வேறு யாரும் அல்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இவர் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அடுத்ததாக நடைபெற்ற தேர்தலில் 2004ஆம் ஆண்டு தோல்வியடைந்தார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இவர் பிரமலை கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர். உசிலம்பட்டி தொகுதியானது பிரமலை கள்ளர் சமூகத்தினர் பெரும்பான்மையாக வசிக்கின்ற தொகுதி. மேலும் பிரமலை கள்ளர் சமூகத்து மக்கள் மத்தியிலே டிடிவி தினகரன் மிகவும் பிரபலமானவர். அவர் அங்கு போட்டியிட்டால் உறுதியாக வெற்றி பெறும் என கூறப்படுகிறது. ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலும் அமையாவிட்டாலும் கூட டிடிவி தினகரன் உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ளார். டிடிவி தினகரனுக்கு உசிலம்பட்டியில் நல்ல ஓரளவு வாக்கு வங்கி உள்ளது. அங்கு போட்டியிட்டால் அவர் வெற்றி பெறுவது உறுதி. எதிரணியான திமுகவுக்கு டெபாசிட்டே போகும். அந்த அளவுக்கு அங்கு பிரமலை கள்ளர் சமூகத்தினர் அதிகமாக உள்ளனர். அவர்கள் கண்டிப்பாக டிடிவி தினகரனுக்கு தான் வாக்களிப்பார்கள். ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் டிடிவி தினகரன் உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ளார். அங்கு அதிமுகவுக்கு சற்று அதிர்ச்சி காத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், தற்பொழுது அதிமுக கூட்டணியில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி கூட்டணி தலைவர் கதிரவன் அவர் வேறு அந்த தொகுதியில் தனக்கு போட்டியிட சீட்டு வேண்டும் என்று கேட்கிறார். அதே போன்று அதிமுகவிலும் பாண்டியம்மாள் உள்ளிட்ட பல அதிமுக பிரமுகர்கள் தங்களுக்கு சீட்டு வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் டிடிவி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தால் அந்த தொகுதி டிடிவி தினகரனுக்கு தான் ஒதுக்கப்படும். ஆகவே டிடிவி தினகரன் தனக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவர் உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ளார். இதனால் அங்கு உள்ள அவரது தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.